Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல oats idly எப்படி பண்ணலாம்ன்ற ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்மளோட சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்சிங் பவுல்ல பவுடர் oats வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தயிர் அப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவை இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சும்மா ரஃப்பா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ. இதுக்கு அப்புறம் நம்ம எந்த மெஷர்மென்ட் கப்ல எடுக்கறோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த மெஷர்மென்ட் கப்லனாலும் நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். பட் மெஷர்மென்ட் வந்து சேம் தான். 1 கப் வந்து பவுடர் ஓட்ஸ் அப்படினா 1/2 கப் வந்து ரவை 1/2 கப் வந்து தயிர். இப்போ இந்த அளவுக்கு கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் சின்னதுன்றனால நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட நீங்க வந்து கிரேட் பண்ணி கேரட் கூட நீங்க இதல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மீதி இருக்க தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இட்லி ஊத்துற அளவுக்கு இருக்க கன்சிஸ்டன்சில நம்ம ஊத்தணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு தாளிச்சு ஊத்திக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இன்ஸ்டன்ட்டாகவே ஊற்றிடலாம். இட்லி ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணும் அப்படின்னா எதுவும் இல்லை. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இட்லி ஊற்றிடலாம். இப்போ நான் சில்வர் இட்லி பிளேட் எடுத்துருக்கனால நான் அதில் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஊற்றுறேன். இதே நம்ம துணி போட்டு பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பிளேட்டை அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் இருக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி கத்தியில் வந்து நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நீங்கள் அப்படியே அதை விட்டுருங்க. ஓப்பன் ஏரில் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறமா ஸ்பூன் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி அதோட ஓரங்களில் மட்டும் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இட்லி ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பான்ஜியாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாக நல்லா குக்காக இருந்துச்சு. இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் இட்லி மாவு தீந்துருச்சு அப்படின்னா இதை ஒரு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மார்னிங் ஆகட்டும் இல்லை நைட் டைம் ஆகட்டும் ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். பெருசாக எதுவும் நம்மளுக்கு ஒர்க் இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுமாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் பசிக்காது. இப்போ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.